பக்தி, ஜெபம், அந்நிய பாஷை, ஆராதனை, வேத தியானம் அப்படின்னா அற்பமெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. இதெல்லாம் நீங்க அற்புதமா நினைக்கணும். நீங்க தேவனை துதிக்கிறது, அவரை ஆராதிக்கிறது, அவருடைய வேதத்தை தியானிக்கிறது, அவருடைய திட்டத்துல நீங்க இருக்கிறதெல்லாம் அற்புதமா நினைக்கணும். டக்குன்னு நினைச்சிடக்கூடாதுன்னு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா, நம்ம ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவருக்காக நிற்கிறோம், ஏதாவது பிரயோஜனமா இருக்குமா? கிடையாது. எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும், எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். கையை தட்டி எல்லாவற்றிலும் இந்த தேவ பக்தி வேலை பார்க்கும். நான் ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புறேன், மரணத்துக்கு அப்புறம் மட்டும் வேலை பார்க்கும் கிடையாது, இந்த ஜீவனுக்கும் வேலை பார்க்கும். கையை தட்டி பிரைஸ் காட். இப்ப ஒரு ஸ்திரீ கடன் பட்டாங்க, அப்படிதானே? 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. கடன் கொடுத்தவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைங்களையும் பிடிச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப இவ சரீர பிரகாரமா சில முயற்சி எடுக்கலாமா, அங்க வாங்கிடலாமா, இங்க வாங்கிடலாமா, அதை வித்துடலாமா, இதை செஞ்சிடலாமா, அப்படிலாம் சில பிரயாசங்கள் எடுத்து சில காரியத்தை என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனா முழுமையா அது பிரயோஜனமா என்ன செய்யாது. ஆனா இவ பார்த்தா சரீர பிரகாரமா எந்த முயற்சியுமே என்ன பண்ணல, எடுக்கல. டக்குன்னு தேவ மனிதனை தேடி வருகிறா. எலிசாவை என்ன பண்றா, தேடி வர்றா. வந்து விஷயத்தை சொல்றா. புருஷன் கடன் பட்டு இறந்து போயிட்டாரு. இப்போ கடன் கொடுத்தவன் வந்து 2 பிள்ளைங்களை என்ன பண்றா, பிடிச்சிட்டு போறதுக்கு வந்து நிற்கிறாரு. என்ன செய்யன்னு தெரியல. இப்போ எலிசா என்ன சொன்னாரு, ஏப்பா கடனா எவ்வளோமா, இவ்வளோவா, அம்மாடி நீ வாழ்நாள் ஃபுல்லாக கட்டினத்தானே முடியும். சரி பாரு, இன்னைக்கு ஒரு வயக்காட்டில் போய் வேலை பார்க்குறேன்னா இன்னும் 2-3 வயக்காட்டில் என்ன செய், போய் வேலைக்குள்ளே கொஞ்சம் ஓட்டி என்ன பண்ணு, ஓவர் டைம் என்ன பண்ணு பாரு, அப்படியாவது கடன் ஏதாவது தீருதான்னு என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. ஒரு சூப்பரான விஷயத்த சொல்றாரு. உன்னிடத்தில் என்ன, அவ ஒன்றும் இல்லைன்ட்டு தான் என்ன பண்ணிருக்கா வந்திருக்கிறா. அவள்கிட்ட கேட்குறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. தேவ பக்தி உங்கள்கிட்ட இருக்கிறத காமிச்சு கொடுக்கும். பிரைஸ் காட். நீங்க எனக்கானது அங்க இருக்கும் இங்க இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா? நீங்க சரீரப்பரம் முயற்சி எடுத்தீங்கன்னா அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க தேவ பக்திக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கானது உங்கள்கிட்ட தான் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், தேவனை அறியாதவர்களுக்கு ஆசீர்வாதம் உன்னதத்தில் இருந்து, தேவனை அறிந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் உங்களிடத்தில் இருந்துதான், உள்ளத்தில் இருந்துதான். நீங்களே பெரிய பொக்கிஷம்ங்க, நீங்களே பெரிய புதையல். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். ஒன்னும் இல்லைன்னு தான் அவர்கிட்ட வந்து நிற்கிறா. ஆனா அவர் சொல்றாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. அவர் சொல்றா, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல், அந்த ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல். அப்ப அந்த ஒரு குடம் என்ன அவளுக்கு எப்படி தெரியுது, அற்பமா, இதை வச்சு என்ன செய்ய முடியும், கடன்காரனுக்கு என்ன பணியாரமா சுட்டு கொடுக்க முடியும் இந்த எண்ணெயை வச்சு. நான் என்ன பணியாரத்தை சாப்பிட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டா போகிறான். அவள் அப்படி அற்பமாக சொல்கிறா. ஆனால் அவர் அந்த ஒரு குடம் எண்ணெயை அவர் தேவ பக்திகளை கொண்டு வந்து அதை வேற மாதிரி பார்க்குறாரு. போதும், இந்த ஒரு குடம் எண்ணெய் எப்படி, கடன் எவ்வளோ கடன்னா 2 பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு கடன். அப்போ எவ்வளோ கடன் இருந்திருக்கும் பாருங்க. இப்போ தேவ பக்தியில் முயற்சி எடுக்கிறா. அவர் சொல்கிறாரு, பக்கத்து வீட்டில் பாத்திரங்களை எல்லாம் கேட்டு வாங்க. இப்போ பாருங்களேன், சரீர முயற்சி எப்படி வேலை பார்த்துருக்கோம், தேவ பக்தி எப்படி வேலை பார்க்கு. இதெல்லாம் தேவ பக்தி. நான் சொல்கிறேன் கவனிங்க. இந்த தேவ பக்தி அப்படின்னோடனே நம்ம இந்த ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அப்படியே அப்படியே இருக்கிறது, பைபிளும் கைமா அலையிறது, இது மட்டும் தேவ பக்தி கிடையாது. நல்ல ஆலோசனை வெளிப்படும் பார்த்தீங்களா, அதுவும் தேவ பக்தி. இப்போ எலிசாட்ட இருந்து ஒரு நல்ல ஆலோசனை என்ன செய்யுது. இப்போ அந்த ஒரு குடம், இப்போ நல்ல கவனிங்க, அந்த தேவ பக்தி எப்படிலாம் நமக்குள்ள வேலை பார்க்கும். இதை நீங்கள் ஆணித்தரமாக எடுத்துகிட்டு போங்க, உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் சூப்பர் நேச்சுரலாக அனுபவிப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் தேவ பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வரைக்கும் பண்ணாத அளவில் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ்
பண்ணணும். நிச்சயமா உங்களுக்கு உள்ள இருந்து உன்னை பார்க்காம விடக்கூடாது. தேவ பக்தி உங்கள்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு. அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். அவர் இப்போ இப்படி சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? போமா ஒரு குடம் எண்ணெய் வச்சிருக்கல்ல, அதை விற்று கொண்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா எப்படி இருக்கும்? அதை விற்று கொடுத்தோம்னா இந்த விரலுக்கு கூட என்ன செய்யாது, காணாது. அப்போ ஒரு குடம் எண்ணெயை விற்றுலாம் என்ன பண்ண முடியாது. இப்போ சரீர முயற்சின்னா எப்படி நடக்கும்னா, இந்த ஒரு குடம் எண்ணெயை கொண்டு போய் அவள் என்ன பண்ணணும், விற்கணும். விற்று அவங்களுக்கு கொண்டு வட்டி கூட என்ன செய்ய முடியாது. ஆனால் அசலையும் சேர்த்து என்ன பண்ணணும். அப்போ அங்கே எலிசா ஆலோசனை சொல்கிறாரு, அந்த ஒரு குடம் எண்ணெய் இருக்குல்ல, நீ பக்கத்து வீட்டிலலாம் என்ன செய், பாத்திரங்களை கேட்டு வாங்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவள் கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சிடுறா. அப்புறம் சொல்கிறாரு, இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை அந்த பாத்திரங்கள்லாம் என்ன பண்ணு, ஊற்று. ஏங்க தேவ பக்தி அற்பமானது கிடையாது, அது அசட்டை பண்ணப்படுறது கிடையாது. தேவ பக்தி அற்புதமானது, அற்புதங்களை செய்யும். கையை தட்டி தேவ பக்தியை யாரும் அசட்டையா நினைச்சிடாதீங்க, அற்பமா நினைச்சிடாதீங்க. அது மிகப்பெரிய வேலையை பார்க்கும். ஒன்று, தேவ பக்தி முதலாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலை, உங்கள்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை, உங்கள்கிட்ட இருக்கிற நன்மையை, உங்கள்கிட்ட இருக்கிற மேன்மையை தேவ பக்தி காமிச்சு கொடுக்கும். பிரைஸ் காட். இப்போ இதே சரீர பிரகாரமாக ஒரு முயற்சி எடுத்து வேற யார்ட்டையும் போய் ஆலோசனை கேட்டால் என்ன ஆயிருக்கும்? ஏம்மா ஒன்றும் செய்ய முடியாது, 2 பிள்ளைங்களை என்ன பண்ணிரு, அனுப்பி வை, கொஞ்சம் வருஷம் அவங்க அங்கே அடிமையாக என்ன செய்யட்டும், வேலை பார்த்து பிறகு கடன்லாம் கட்டி தீர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோ, பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கோ, அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் எலிசா அசால்ட்டா ஒரு தேவ பக்தியை அங்கே அப்படியே ரிலீஸ் பண்ணுறாரு ஒரு ஆலோசனையா. நீ ஊத்து அப்படின்னா காமிச்சு கொடுத்தது மட்டும் கிடையாது, ஒரு குடம் எண்ணெயை பல குடங்கள் எண்ணெயாய் தேவ பக்தி பெருக்கமடைய செய்கிறது. கையை தட்டி எஸ், இது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கிற காரியங்கள். சூப்பர் நேச்சுரலா. இதுல நேச்சுரல் என்ன? ஒரு குடம் எண்ணெய் வீட்டில் இருக்குது நேச்சுரல். அந்த ஒரு குடம் எண்ணெயை ஊத்துறல்ல, இது நேச்சுரல். ஆனா அது பல குடங்களை நிரப்புது பார்த்தீங்களா, இது சூப்பர் நேச்சுரல். ஒரு சைடுல நேச்சுரலா நடக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடுல சூப்பர் நேச்சுரலா காரியங்கள் நடக்கிறது. நம்ம தேவ பக்தி அப்படின்ன உடனே ஏதோ விவரம் இல்லாதவங்க பைத்தியக்காரங்க செய்தது கிடையாது, ரொம்ப விவரமா பண்ற காரியம். அந்த கடனை அடைக்கணும்னா எத்தனை குடம் என்ன இருந்தால் தானே செய்ய முடியும். ஆனால் அத்தனையும் பாருங்களேன், எவ்வளோ வேலை மிச்சமாயிட்டு. தேவ பக்தி அது வேற மாதிரி கொண்டு போகும். இதெல்லாம் நீங்கள் நல்லா பிடிச்சி நம்ம சபையில் இருக்கிறவங்க கேட்குறவங்க நீங்கள் எல்லாம் இதை சொல்லிகிட்டே இருங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனத்தை கொடுக்குன்னா, ஆவிக்குரிய பயிற்சி தேவ பக்தி எல்லாத்துக்கும் அது பிரயோஜனமாக இருக்கு. அப்போ அவளுக்குள்ள ஒரு தேவன் மேலே நம்பிக்கையும் தேவனுடைய ஊழியக்காரர் மேலே ஒரு நம்பிக்கையும் என்ன பண்ணிருக்கு. அதனால தான் வேற யாரையும் தேடி போகாம நேர தேவ ஊழியரை அவ தேடி வருகிறா. மற்ற யார்ட்டையும் போயிருந்தா இன்னும் வேற மாதிரி என்னமாவது பண்ணியிருப்பாங்க. ஆனால் தேவ ஊழியர் ரொம்ப எளிதா சின்ன காரியங்களை செய்கிறா, பெரிய அற்புதம் என்ன செய்து. அவ பண விஷயத்துலையும் தேவ பக்தி உதவி செய்யலையா? பிரைஸ் காட். இப்போ அவள் கடன் பணமாகத்தானே கொடுக்கணும். இப்போ பாருங்களேன், அதுவும் சொல்லியிருக்கல, எண்ணெயை நீ விற்று என்ன பண்ணு, அதை கொண்டு நீ கடனை என்ன பண்ணிரு, கட்டி தீர்த்துரு. அதுக்கப்புறமா மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்க. கையை தட்டுங்க. தேவ பக்தி உடைய சில தேவைகளை சந்திப்பதோடு மட்டுமல்ல, தேவைக்கு அதிகமா உங்களுக்கு கொடுத்து உங்களை ஜீவனம் பண்ண வைக்கும். எப்படி நம்புறீங்களா? பிரைஸ் காட். காலி படவுகள் எல்லாம் ஜாலி படவுகளாய் மாறும். பிரைஸ் காட். தேவ பக்தியை பிராக்டிஸ் பண்ணுங்க, விடாதீங்க. உங்களுக்கு உள்ள இருக்கு ஆற்றல் எல்லாம் என்ன பண்ணுது, உங்களுக்கு உள்ள